நீங்க இ-காமர்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்த பிறகு எப்படி ப்ராசஸ் பண்ணதுன்னு தெரியலனா, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம, இதுல எல்லா பேக்கேஜ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனும் குடுத்திருக்கேன். ஏன்னா, இதுல குடுத்திருக்கிறது எல்லாமே நான் பெஸ்ட் லிங்க், பெஸ்ட் பிரைசிங். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இந்த மீஷோ, அமேசான், Flipkart இத 3லயுமே அவங்க சொன்ன பேக்கேஜ் தான் யூஸ் பண்ணணுமான்னு. கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, நீங்க அந்த லேபிளும், பேக்கேஜிங் யூஸ் பண்ணா மட்டும் தான் ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கும். சில கிளைம்ஸ்லாம் பண்றதுக்கு அது தேவை. இங்க எதுவுமே கம்பல்சரி கிடையாது. எல்லாமே ஆப்ஷனல். ஆனா நீங்க அந்த லேபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கும். எதனா ஃபியூச்சர்ல பிரச்சனை வரும்போது உங்களால ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். உங்களால கிளைம் பண்ண முடியும். சோ நிறைய பேருக்கு இருக்கிற கொஸ்டின் நான் கிளியர் பண்ணிட்டேன். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த 3 டேப் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். நீங்க மீஷோல மட்டும் இ-காமர்ஸ் பண்றீங்கன்னா மீஷோ டேப் வாங்கிக்கோங்க. குமுலேட்டிவ் ஆகும்போது பிரைசிங் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன் இந்த டேப் நான் ரெக்கமெண்ட் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்த பிறகு உங்ககிட்ட கார்ட்போர்ட் இருக்காது. அந்த ஆக்சுவல் சைஸ் வீட்லயே இருக்கிற எதனா ஒரு கார்ட்போர்ட வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த டேப் ஒட்டிட்டீங்கன்னா ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் வரும்போது அதுக்கேத்த பேக்கேஜிங்க நீங்க இது பண்ணுங்க. இது எல்லாமே ஆன்லைன்ல வாங்க, ஆஃப்லைன்ல இது கண்டிப்பா கிடைக்காது. கார்ட்போர்ட் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்கல்ல, இதுல உங்களுக்கு என்ன தெரியணும்னா, ஃபர்ஸ்ட் இன்ச்னா என்ன, சென்டிமீட்டர்னா என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் ஹைட்டு, லென்த், விட்த். இப்போ இந்த பாக்ஸ் நான் இன்ச்ல கொடுத்திருக்கேன். இப்போ இது 12 வந்து லென்த், 8.5 ஹைட்டு, 1.5 வந்து விட்த். இந்த பெரிய சைஸ் இருக்கு பாத்தீங்களா, இதான் லென்த். இந்த சைஸ் இருக்குல்ல, இதான் ஹைட். உள்ள ஒரு கேப் இருக்கு பாத்தீங்கல்ல, உள்ள ஒரு கேப் இருக்கா, இந்த கேப் தான் இந்த 1.5. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ச்னா என்னன்னு தெரியணும், சென்டிமீட்டர்னா என்னன்னு தெரியணும், எப்படி கன்வர்ஷன் பண்றதுன்னு தெரியணும். நீங்க கூகுள்ல போட்டா ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட்டர் வந்துடும். அதை பத்தி வரி பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த பாக்ஸோட காஸ்ட் வந்து 5 ருபீஸ் வாங்கினேன். கம்மியான குவான்டிட்டியில் வாங்கினீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். எப்பவுமே ஒரு ரீசனபிள் குவான்டிட்டியில் வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் ஒரு மினிமம்ல இருக்கும். இந்த பாக்ஸும் 5 ரூபாய் தான். இந்த பாக்ஸும் 5 ரூபாய் தான். இது பாருங்க, 1/3ல இருக்கு, 1/4ல இருக்கு. ஆனா இந்த பிரைஸும் இதை விட இதோட காஸ்ட் அதிகம். ஏன்னா இதில் இவ்வளோ டீட்டெயிலிங் இருக்கு. ஸோ நிறைய கட்டிங் இருக்கு, இவ்வளோ டீட்டெயிலிங் இருக்கிறதால இது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். இது 4x4 ஹைட் அண்ட் லென்த்து ப்ளஸ் இதோட கேப் வந்து 1.5. நெக்ஸ்ட் என்கிட்ட 5 வெரைட்டி ஆஃப் இது இருக்கு, பாக்ஸஸ் இருக்கு. இது 7x4 3.5 வந்து கேப்பு. இங்கே இந்த கேப் தான், உள்ளே இருக்கிற கேப் தான் அந்த 3.5 இன்ச்சு. இது நான் 80 பீஸ் வாங்கினேன். 5 ரூபா 80 காசு ஒரு பாக்ஸோட விலை. இது வந்து மாறிட்டே இருக்கும் நீங்கள் வாங்குறத பொறுத்து. இது வந்து 7x5 நான் 50 பீஸ் வாங்கினேன். எனக்கு 8 ரூபா ஆச்சு ஒரு ஒரு பீஸ்க்கும். ஸோ இது 7x7x7 எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும். இது 50 வாங்கினேன். ஒன்றும் 14 ரூபா அடக்கம் வருது. நெக்ஸ்ட் இது வந்து 9x6 உள்ளே வந்து 3 இன்ச்சு வித்து இல்லைனா பிரெத்துன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பீஸும் 10 ரூபாய்க்கு, 10 ரூபா 36 காசுக்கு வாங்கினேன். ஸோ இப்போ கார்ட்போர்டு முடிஞ்சிச்சு, லேபிள் முடிஞ்சிச்சு. இது வந்து என்னன்னா, இந்த ஃப்ரெஜைல் ஐட்டம் சொல்லுவாங்கல்ல, உடையக்கூடிய ஐட்டமுக்கு வந்து நீங்கள் மேலேயும் கீழே வைக்கலாம். நான் பபிள் ரேப் வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட் க்ரோசரி வாங்கும்போது எனக்கு ஃப்ரீயாக வந்தது. ஸோ இதை வச்சே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ ரெண்டுமே முடிஞ்சிச்சு. டேப் பார்த்துட்டோம், பாக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ கவர் பார்க்கலாமா? இதான் மீஷோ கவர். மீஷோவில் ஆத்தரைஸ்டு கவர் வாங்குங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக அவங்க ஒரு சில லிங்க்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அவங்க பேஜுக்குள்ளேயே. அங்கே வாங்கினா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். 500 பீஸ் வாங்கினேன். 500 பீஸ் வாங்கும்போது 10x12, இந்த 10x12 தான் கரெக்டான சைஸ். இது ரெக்வயர்ட் சைஸு. நீங்கள் எவ்வளோ பெரிய ஐட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன ஐட்டமாக இருந்தாலும் சரி, இது கரெக்டாக இருக்கும். இதான் அதிகமாக போகக்கூடிய இது. க்ளோத் பண்ணுறீங்க, சின்ன சின்ன டாய்ஸ் பண்ணுறீங்க, அதுதான் இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கவரும் 2 ரூபா 10 காசு வாங்கினேன். 500 வாங்கினதால இந்த ரேட்டு. இன்கேஸ் நான் 200 வாங்கினா 3 ரூபா 4 ரூபா அந்த கணக்கில் இருக்கும். நான் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டேன். அதுவும் இல்லாமல் மீஷோவில் மட்டும் பர்டிகுலராக பார்கோட் வச்சு வாங்குங்க. இன்கேஸ் உங்கள் வந்து ரிட்டர்ன் டு ஆர்ஜின் சொல்லுவாங்க, ஆர்டிஓ. அதில் எதனா பிரச்சனை, ப்ராடக்ட் வந்து லாஸ்ட் ஆகிடுச்சுன்னா உங்களால் அந்த கிளைமை ரைஸ் பண்ண முடியும். உங்களால் 80% வரையும் அந்த ப்ராடக்டோட இதுவும் வாங்க முடியும். ஸோ எப்போவுமே இந்த பார்கோடை வச்சு யூஸ் பண்ணுங்கள் மீஷோவில் பண்ணுறீங்க. அதுதான் இது வந்து 10x12 சைஸு. இது மீஷோவில் பண்ணுறதுக்கு. இது வந்து அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும். இதில் வந்து எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனும் இருக்காது, நார்மலாக இருக்கும். இதை எப்படி வச்சு மேட்ச் பண்ணுவோன்னா, இந்த டேப்பை வச்சு மேட்ச் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் 2 கவர் இருக்கும். இது எதுக்குன்னா லேபிளுக்காக ஒரு கவரும், ஆக்சுவல் உள்ளே போகிறதுக்கு ஒரு கவரும் இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இது வந்து பிஓடின்னு சொல்லுவாங்க. பிஓடி கவர்னு சொல்லுவாங்க. லேபிள் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரின்னு சொல்லுவாங்க. பிஓடி கவர்னு சொல்லுவாங்க. இது நார்மல் கவர். நெக்ஸ்ட்டு இதுவும் 10x12 தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எனக்கு 10x12 100 பீஸ் வாங்கினேன். 3.69 ருபீஸில் எனக்கு கிடச்சிது ஒவ்வொரு பீஸும்.
ஸோ இது வந்து சின்ன கவர் 6x8 நான் 100 பீஸ் வாங்கினேன். 2.25 rupees ஈச் காஸ்ட். ஸோ சின்ன கவர். நெக்ஸ்ட் இது பெரிய கவர் 12x16 100 பீஸ் வாங்கினேன். ஒவ்வொரு கவரும் ₹4.90. ஸோ இப்போ ஆக்சுவலாக எப்படி வச்சு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கு மேலே இது, ஸோ இது ரெண்டும் ஒரு சைஸு, அதனால் அப்படி மேலே வச்சிடுறேன். அதுக்கப்புறம் இது எங்கள் சைஸ். ஸோ இந்த சைஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா இந்த பேக்கேஜுக்கும்? ஸோ 10x12 ரொம்ப முக்கியம். இது வந்து நான் இந்த பாக்ஸுக்கு, ஸோ இந்த பாக்ஸுக்கு எனக்கு இது செட் ஆகும். நான் சின்ன சின்ன கீ செயின்லாம் பண்ணும்போது, இல்லை நெக் செயின் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணுவேன். இது வந்து இதுதான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது. இதுக்கு யூஸ் பண்ணல. நான் வந்து பேக் ஆஃப் 3 பேக் ஆஃப் 4 அப்படி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ பண்ணும்போது நான் பெரிய ஐட்டமை ஒரே இதுக்குள்ளே வைக்கலான்னு இதை நான் வாங்கினேன். அது போக போக தான் தெரியும். ஸோ இதில் எதுவுமே தப்புன்னு கிடையாது, ரைட்டும் கிடையாது. இனிஷியலாகவே நீங்கள் தப்பு நிறைய பண்ணுவீங்க. ஸோ அதில் தான் லேர்ன் பண்ணுவீங்க. இதோட எல்லா ப்ராடக்ட் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் ரெக்வயர்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக அதை நீங்கள் வாங்கியே ஆகணும். அது மட்டும் இல்லை, இந்த ப்ராடக்ட் எல்லாமே சர்ச் பண்ணுறதுக்கு எனக்கு 5 hours ஆச்சு. எது நல்லது, பெஸ்ட் ப்ரைஸிங்கை பார்த்து, பெஸ்ட் குவான்டிட்டியை பார்த்து, எல்லாமே 5 hours ஆச்சு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அந்த பேக்கேஜிங் பற்றி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போது இன்ச்சுன்னா என்ன, சென்டிமீட்டர்னா என்ன, ஹைட்டு, வித்து, லென்த்து, பிரெத்து, அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் ஒரு 4 to 5 hours வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பெட்டர் குவான்டிட்டி, பெட்டர் ப்ரைஸிங்கில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பை பண்ணிக்கங்க. நீங்கள் என்ன தான் கம்பேர் பண்ணால் கூட கண்டிப்பாக அந்த குவான்டிட்டிக்கு அந்த பெஸ்ட் ப்ரைஸிங் உங்களால் ஃபைண்ட் பண்ணவே முடியாது. மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் நான் வாங்கினேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் ரெக்வயர்ட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ரெக்வயர்ட் ஐட்டம்ஸை கண்டிப்பாக நீங்கள் எப்பவுமே வச்சுருங்க. அதுக்கப்புறம் கார்ட்போர்ட் பாக்ஸும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஃப்ரெஜைல் ஸ்டிக்கரும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.